புலி பேர சொன்னா அடி நெஞ்சில. ஹலோ காய்ஸ், இதுதான் நம்ம யூபி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம GTA 5 பார்ட் 2 தான் விளையாட வந்திருக்கோம். எடுத்தோடனே நம்ம இந்த டைம் ஃப்ராங்க்லினுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இந்த தவிர 2 காரை வந்து நம்ம ஸ்டீல் பண்ண போகிறோமா. இந்த 2 கார் இதுதான். நம்ம ஒயிட் எடுத்திருக்கோம், லாமர் ரெட் எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷார்ட்கட் இருந்துச்சு. நம்ம மைக்கேல் பிசியோதெரப்பி டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் அது நான் உங்கள்கிட்ட காட்டல, ஏன்னா அது தெரியாமல் ஸ்கிப் ஆகிடுச்சு நண்பர்களே. சரி, இந்த தடவை நம்ம லாமரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ட்ரிப்பாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸோ நம்ம அடுத்த இடத்துல நம்ம சந்திப்போம். அடுத்த கட்சீனில் நான் உங்களை காட்டுறேன் என்ன ஆகுன்ட்டு. அதாவது இப்போ நம்ம வந்து சேஸ் பண்ணிட்டு நம்ம லாமர் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்னடா நீ இப்படி ஓட்டுற காரை அப்படின்ட்டு. நீ ஒழுங்கான கார் எடுத்திருக்க, நான் தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்றோம். இங்கே சைடன் சத்தம் கேட்குது. ஒன்று போலீஸ்லாம் வந்துட்டாங்க போல். நீ அங்கே டீலர்ஷிப்கிட்ட வந்துட்டு போலீஸை நம்ம மேலே தள்ளி விட்டு போயிட்டுருக்கான் லாமர். சரி கைஸ், அந்த போலீஸை நம்ம தாண்டிட்டோம். இப்போ நம்ம டீலர்ஷிப் கிட்ட போகிறோம். அதாவது இது நம்ம வந்து ஸ்டோரி மோடு தான் விளையாடுறோன்றதுனால ட்ராவலிங் வந்து ரொம்பலாம் இல்லை. ட்ராவலிங் தான் நிறையா இருக்குது ஸ்டார்டிங்கில். ஆனால் அந்த ஸ்டோரியில் நமக்கு எங்கே என்ன ஆகும்னு சொல்ல முடியல. உதாரணத்துக்கு இப்போ இந்த கார்லேயே நான் போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ணுற நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன் அண்ணே. சொல்லி முடிக்கலை, இந்த மாதிரி எவனாச்சும் குறுக்க கொண்டு வந்துடுறான். ஐயோ, நான் கூட இன்னைக்கு நல்ல டிரைவிங் ஓட்டுன்னு நினச்சேன். இந்த காரை திருப்பிட்டேன். இந்த காரை திருப்புறது எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்குள்ளே அவன் வந்து என்னன்னா லாரியை வச்சு தட்டி விட்டு போயிடுறான். இந்த பாருங்க, அடுத்தாங்களோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் இருந்துச்சு. நம்மளாம் ஏதோ ப்ரோ டிரைவருன்றதுனால இடிக்காமல் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் இடித்து தான் போவேன். பார்ப்போம். நம்ம டீலர்ஷிப் கிட்ட வந்தோன்னு அங்கேயும் இடிச்சு. ஐயா, நல்ல வேலை கட்சின் பிளே ஆரம்பிச்சிச்சு கிட்ட வந்ததுனால, இல்லைன்னா இன்னும் அசிங்கப்பட்டிருப்பேன். நீ கொஞ்சம் ரேஸ் ஓட்டுறது தான், நான் வந்து இந்த காரை ஓட்டுறேன். அங்கே ஏதோ சண்டை நடக்குது நண்பர்களே. அந்த மொட்டை தான் சிமியானா இந்த ஒருத்தன். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு லாமர் போயிட்டு அந்த சின்ன பையனை போய் மிரட்டிட்டு இருக்கான். நான் இங்கே என்னமோ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க. அதாவது என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேன். உனக்கு என்ன அவங்களோட பிரச்சனை அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படிதான் பெரிய பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த கட்சியில் நம்ம கட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அதில் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. அவன் வந்து இதை காசை கட்டலையாம். அதாவது நம்ம இவளோட காசை சைமன் வந்து பேமெண்ட்டில் தான் வாங்கியிருப்பானா. அந்த காருக்கான காசு கட்டலன்ட்டு சண்டை போட்டுட்ருக்கான். அதனால நம்ம இப்போ அந்த காருக்கு பற்றி கவலைப்படாமல் போகிறோம் நம்ம வீட்டுக்கு. அவ்வளோதான் நம்மளே. இந்த மிஷன் பார்ட் 2 ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. என்ன, அந்த ஹேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம மைக்கேல் மட்டும் போயிட்டு எங்கே போனோம், பிசியோதெரப்பி டாக்டரை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கு அந்த ஹேஸ்ட் முடிஞ்சோடனே 9 years லேட்டர்ஸ்ன்னு போட்டாங்க. அதோட நம்ம ஃப்ராங்க்லினாக சுவிட்ச் ஆகி நம்ம காரை திருடிட்டோம். ஷார்ட்கட்டில் போகலான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா டெட்ஜென்னு தான் போட்டு வச்சுருக்காங்க என் போட. அது இந்த பாருங்க. சரி, அவ்வளோதான், இந்த நிமிஷம் முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன தெரில, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த கார் ஓட்டும்போது தனி ஸ்டைலாக இருக்குது நம்மளே. இந்த கார் இறங்கிட்டோம், வந்துட்டோம், செக் பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். ஏன்னா திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் பயங்கரம் திட்டிக்கிட்டே இருக்காங்க நம்மளே. நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். உனக்கு தானிஷா கூட போயிட்டு நீ போய் பேசு, ஏன்னா அவங்க அவங்கள கோவமாக இருக்கா, நம்ம எதாவது பேசுகிறாங்க. நம்மளும் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், மிஷம் முடிச்சதுக்கு $250 தான் கிடச்சிருக்கு. அதனால தான் இங்கே ஹேஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல். சரி, நம்ம மறுபடியும் பார்ட் 3ல் சந்திப்போம் நம்மளே. அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடை பெறுகிறது நான் உங்கள் யூபி கேமிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.